அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் தினமும் அல் குரான் அப்படிங்கிறதுல தொடர்ந்து திருக்குரானை ஓதி கொண்டு இருக்கோம். குரானை ஓதுறது மட்டும் இல்லாமல் குரானில் அல்லாஹ் இன்றைக்கி தேவையான விஷயத்த என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட நாட்களாக இன்றைக்கி 66வது நாளாக நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து 3 மாதமாக நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை இறைவன் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். குரானுடைய வார்த்தைகள் நம்ம அரபியில் அவ்வளோ அழகாக ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனால் அதோட அர்த்தம் புரியக்கூடியவர்களாக நம்ம இல்லை. ஸோ இப்போ அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கான். அல்ஹம்துலில்லா. நம்மளை சரியான பாதையில் அழைத்து போவான்ற நம்பிக்கையோட குரானுடைய வசனங்களை ஓதிக்கிட்டு இருக்கோம். சூரா அன்-நிசா நம்ம ஓதிக்கிட்டுருக்கோம். 44வது ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சூரா அன்-நிசா பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிற பேரில் அல்லாஹ் ஏகப்பட்ட சட்டங்கள், சொத்து விவகாரங்கள்லேருந்து குழந்தைகள் பராமரிப்பு, அனாதைகள் பராமரிப்பு, இன்னும் எப்படி வியாபாரம் செய்யணும், எல்லாமே அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். மாஷா அல்லாஹ். ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒதுங்கியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அன்-நிசான்னு பேர் வச்சு அல்லாஹ் குறிப்பிட்றான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. 44வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, வேதத்தில் கொஞ்சம் அறிவு பெற்று இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களாம், வழிகேட்ட விலைக்கு வாங்கிக்கிறாங்களாம். ஸோ அத்தகைய கூட்டத்தாரோடு அல்லாஹ் நம்மளை சேர்க்காமல் இருக்கணும். ஸோ எது வழிகேடு, எது நேரான வழி அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம குரானை கையில் எடுத்திருக்கோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி புகட்டுவான். அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கி 45வது வசனம் பாருங்கள். ஏன்னா 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான், வேதம் தெரிஞ்சவங்களே, வேதத்தில் சில கொஞ்சம் அறிவு கொடுக்கப்பட்டவங்களே கூட நல்லதுக்கு பதிலாக வழிகேட்ட விலைக்கு வாங்கிக்கிறாங்க. கூடவே மற்றவங்களையும் நீங்களும் வழி தவறிடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இப்போ அல்லாஹ் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்ல போகிறான் அப்படின்னு பார்ப்போம். வல்லாஹு அஅலமு பிஅஅதாஇக்கும் வகஃபா பில்லாஹி வலிய்யம் வகஃபா பில்லாஹி நசீரா. அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கு அறிபவனாய் இருக்கிறான். மேலும் உங்களுக்கு ஆதரவளிக்கவும் உதவி செய்யவும் அல்லாஹ்வே போதுமானவன். பாருங்கள், அஅலமு அப்படின்னா மிக அறிந்தவன், அஅதாஇக்கும் எதிரிகளை, வகஃபா பில்லாஹி வலியா அப்படின்னா பாதுகாவலன். நம்ம இன்றைக்கி சொல்லுவோம்ல, திருமணங்களில் பார்ப்போம், பெண்ணோட வலி யார் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அந்த பாதுகாவன். ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாடி எப்படி அத்தா, திருமணத்துக்கு பிறகு கணவன் எப்படி ஒரு பாதுகாவலனாக இருக்கானோ, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இன்னும் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே வலி யார்? அல்லாஹ் தான். ஸோ பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். நசீரன் அப்படின்னா பேருதவியாளன். இப்போ நமக்கு யார் பகைவர் அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்க்கு நல்லா தெரியும். ஸோ இன்னும் நமக்கு ஆதரவளிக்கவும், ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம் சமூகம் மட்டும் இல்லை, மனித சமூகமே ஆதரவளிக்க யாரும் இல்லாதவர்கள் மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம சிக்கி தவிச்சு தான் இருக்கோம். என்ன பண்ணாலும் நமக்கான ஒரு நிறைவிடமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாருமே. அப்போ இதன் காரணம் என்ன, யார் நமக்கு பகைவர் அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்க்கு நல்லா தெரியும். இன்னும் நமக்கு ஆதரவளிக்கவும் நமக்கு உதவி செய்யவும் அல்லாஹ்வே போதுமானவன். குரான்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த ஆயத்து, இந்த விஷயம் நமக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நம்ம எதை நினச்சும் கவலைப்பட மாட்டோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாசிஇஹி
وَيَقُولُونَ سَمِعْنَا وَعَصَيْنَا وَاسْمَعْ غَيْرَ مُسْمَعٍ وَرَاعِنَا لَيًّا بِأَلْسِنَتِهِمْ وَطَعْنًا فِي الدِّينِ وَلَوْ أَنَّهُمْ قَالُوا سَمِعْنَا وَأَطَعْنَا وَاسْمَعْ وَانظُرْنَا لَكَانَ خَيْرًا لَهُمْ وَأَقْوَمَ وَلَكِنْ لَعَنَهُمُ اللَّهُ بِكُفْرِهِمْ وَلَا يُؤْمِنُونَ إِلَّا قَلِيلًا. இப்போ தான் அல்லாஹ் யூதர்களை பேசுகிறான். இதுக்கு முன்னாடி பொதுவாக பேசுகிறான். இப்போ யூதர்களை அல்லாஹ் சொல்கிறான். யூதர்களில் சிலர் இருக்காங்க, வேதத்தின் சொற்களை அவற்றின் இடங்களிலிருந்து புரட்டுகின்றனர். ஸோ யூதரில் சிலர் இருக்காங்க, குரானில், அதாவது அவங்களுடைய வேதத்தில் அல்லாஹ் என்னென்ன வார்த்தை போட்டிருக்கானோ அதை புரட்டுறாங்க. சத்திய நெறியை பழித்து உரைத்தவாறு தம் நாவுகளை சுழற்றி சமிஅனா வஅஸைனா என்றும் இஸ்மா கைர முஸ்மஈன் என்றும் ராயினா என்றும் கூறுகின்றனர். அப்போது இதோட அர்த்தம் இதில் பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃபெக்ட் என்னென்னா, தமிழும் தெரியலை, அரபியும் தெரியலை, கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நம்ம பொறுமையாகவே போகலாம். ஒரு குரானை முழுவதும் ஒரு குரான் மொத்தமாக நமக்கு வரவே கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அதை வாசிக்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாழ்நாள் முழுக்கன்னாலும் பத்தாது தான். ஸோ நிதானமாக நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், யுஹர்ரிஃபூன அப்படின்னா புரட்டுகிறார்கள், கலிம அப்படின்னா வசனங்களை, மவாசிஇஹி அதன் இடங்களிலிருந்து, வயகூலூன சமிஅனா வஅஸைனா பாருங்கள், சமிஅனா வஅஸைனா அதாவது செவியுற்றோம் ஆனால் மாறு செய்தோம். அப்போ வஅஸைனா அப்படின்னா மாறு செய்தோம். இப்போ யூதர்கள் சொல்கிறாங்களாம், நமக்கு தான் தெரியாதுல்ல, இப்போ அரபி தான் நமக்கு தெரியலை, அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், அதாவது அரபியில் என்ன பேசினாலும் துவான்னு நினச்சி கையேந்தக்கூடிய நிலமையில தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அவ்வளோதான் நமக்கு அரபி பற்றின விவகாரம் தெரியுது. இப்போ இந்த மாதிரி யூதர்களுடைய விஷயத்தில் அவங்களுடைய ஹீப்ரு மொழி தெரியாதவங்க இருப்பாங்கள்ல, அப்போ இவங்க எது ஓதுனாலும் அது இதுதான், அதுதான் அல்லாஹ் சொன்னது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ஓதுறாங்களாம், அல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கிட்டோம் ஆனால் மாறு செய்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கும் நம்ம பைபிள்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான வார்த்தைகளாக இருக்கும். பைபிளை இன்றைக்கி நம்ம எடுத்து தொடுறதே இல்லை, குரானே தொடுறதில்லை, பைபிள் எப்படி? பட் பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப என்னடா இப்படிலாமா அல்லாஹ் சொல்லியிருக்க போகிறான், இப்படிலாமா ஒரு கடவுள் சொல்ல போகிறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க செவியுற்றோம் ஆனால் மாறு செய்தோம்னு சொல்கிறாங்க. கைர முஸ்மஇன் அப்படின்னா கேட்கப்படாதவராக. அதே மாதிரி ராயினா அப்படிங்கிறது தான் என்னென்னு எங்கேயுமே இன்னும் காமிக்கலை. பட் ராயினா அப்படிங்கிறதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு திட்டுற ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வதஅனா இன்னும் குற்றம் சொல்வதற்காக, ஃபித்தீனி தீன்னா மார்க்கம், மதம் இல்லை, மார்க்கம்னா ஒரு கொள்கை இருக்கும், இந்த கொள்கைக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். ஒரு அரசியல் கட்சி எடுங்க, ஒரு சாதாரண ஒரு கம்பெனி எடுங்க, ஒரு ஸ்கூல் எடுங்க, எல்லாத்துக்குமே மிஷன்னு சொல்லுவாங்க, கொள்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு கொள்கை இல்லையா? அல்லாஹ்வுடைய கொள்கை முழுக்க அல்லாஹ் சொன்ன மாதிரி உலகம் நடக்கணும். அப்போ தான் நீதமான முறையில் எல்லாரும் நலவாக வாழ முடியும். ஏன்னா படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த சட்டம்லாம் ப்ராப்பராக இயற்ற முடியும், மற்ற யாராலையும் முடியாது.
ஆனால் இன்றைக்கி இந்த தீனில், அல்லாஹ்வுடைய தீனில் இவங்க குற்றம் சொல்கிறதுக்காக நாவை இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. வலவ் அன்னஹும் காலு, நிச்சயமாக அவர்கள் கூறினால், சமிஅனா செவியுற்றோம், வஅதஅனா அங்கே சொன்னாங்கல்ல கேட்டோம் ஆனால் நாங்கள் மாறு செய்தோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக சமிஅனா வஅதஅனா இன்னும் கீழ்ப்படிந்தோம், நாங்கள் கேட்டோம் நாங்கள் அதுபடி கட்டுப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறான். வஸ்மா இன்னும் கேட்பீராக, வந்துருனா இன்னும் எங்களை பார்ப்பீராக, லகான ஹைரன் லஹும், வஅகௌம இன்னும் மிக நேர்மையாக, வலாக்கின் லஅனஹும் அவர்களை சபித்தான், அல்லாஹு பிகுஃப்ரீஹிம் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாக, ஃபலா யூமினூன இல்லா கலீலா இந்த யூதர்கள் இந்த அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏதாவது குத்தம் குறை சொல்லணுங்கிறதுக்காக தங்களுடைய நாவுகளை இஷ்டத்துக்கு அசைக்கிறாங்க. இன்னும் செவியுற்றோம் ஆனால் மாறு செய்தோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ராயினா அப்படிங்கிறது ஒரு மாதிரி புறக்கணிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ இப்படி அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு இவங்க சொல்லியிருக்கணும். உன்லுர்னா அப்படின்னா நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள், நாங்கள் நபி சொல்கிறத கேட்குறோம், அவங்கள நாங்கள் கவனிக்கிறோம், அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் அது அவங்களுக்கு நன்மையானதாக இருந்திருக்கும், சரியான வழிமுறையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவங்களோட இந்த அசத்திய போக்கு காரணமாக அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிடுச்சு. இன்னும் அவங்கள குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறாங்க. எல்லாரும் நம்பிக்கை கொண்டுட்டாங்கன்னு சொல்லலை, எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் பேர் தான் நம்பிக்கை கொள்கிறாங்களாம். அப்போ யூதர்கள்லையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ இதில் அல்லாஹ் யூதர்னு கை காமிச்சு சொல்கிறான். அது யூதனுக்கு மட்டுமா அப்படின்னா அல்லாஹ் நம்மளையே சொல்கிறான், யாரை பற்றியும் யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு. அப்போ நம்மக்கிட்ட ஏன் யூதரை பற்றி அல்லாஹ் சொல்லணும்? ஏன்னா அது ஒரு படிப்பினை. அது மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்றைக்கும் நம்ம குரான் ஓதுகிறோம், நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் தடுத்ததை அது செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது, அது நிர்பந்தம் அப்படின்னு நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கோம். எத்தனை விஷயங்களை செய்கிறோம், நிர்பந்தம், வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். நான் என்னென்னலாம் பட்டியல் போடலை, உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோன்னு. அப்போ இதுவும் நம்ம செவியுற்றோம் ஆனால் மாறு செய்தோம்னு தானே அர்த்தம். அப்போ இது நமக்கும் தானே வருது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா, நபியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இன்றைக்கி யாருக்காவது, எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்கள், என்னையும் உட்படுத்தி, நபியோடைய வரலாறு முழுக்க நமக்கு தெரியுமா? நபி என்ன பண்ணாங்க, நபியோடைய வேலை என்ன, நபியோட ஐடியாலஜி என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? அது இல்லை. ரொம்ப குறைவானது தான் நமக்கு தெரியுது. அந்த குறைவானது தான் தெரியணும்னு சிலர் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நபியை பார்க்கக்கூடிய உன்லுர்னா அப்படின்னா பார்க்கக்கூடியவர்கள், நபியை பார்க்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லாததுனால தான் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், எனக்கு தெரியுது ஆனால் இதுலேருந்து என்னால் மீளவே முடியலை. எத்தனை பேர் வட்டியால் கடனால் மீள முடியாமல் இருப்போம். எத்தனை பேர் எவ்வளோ இருந்தும் மனசுக்கு நிம்மதியே இல்லாமல் இருப்போம். எத்தனை பேர் குழந்தை செல்வம் இருந்தும் குழந்தைய என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம். ஸோ இதிலலாம் அல்லாஹ்வுடைய பேச்சையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமையும் இருந்ததன் விளைவு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும்.
இருந்தாலும் அதனால தான் கொஞ்சம் பேர் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்குது. இதையும் மீறி ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் நம்பிக்கை கொள்கிறாங்க. அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்குறான், நீங்கள் எப்படி அப்படின்னு. அதை சொல்லாமல் சொல்கிறான், நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் குரானை மனனம் செய்யக்கூடாது, யோசிக்கணும். குரான் யோசிக்கிற ஒரு விஷயம். நம்ம மனனம்லாம் செய்ய வேணாம், எங்கே இருந்தாலும் குரான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் அதில் ரொம்ப தெளிவானவன், எங்கே இருந்தாலும் குரான் கிடைக்கும். அப்போ அந்த உபதேசங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அந்த உபதேசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம், அதுதான் விஷயம். ஸோ குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்ளுறாங்க. அடுத்த இது பாருங்கள், அல்லாஹ் நம்மளை கூப்பிட்றான். யா யுஹல்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கூப்பிட்றான்ல. ஆமினு பிமா நஸ்ஸல்னா முசத்திகல் லிமா மஅகும் மின் கப்லி அன் நத்மிஸ வுஜூஹன் ஃபனருத்தஹா அலா அத்பாரிஹா அவு நல் அனஹும் கமா அலஅன்னா அஸ்ஹாபஸ் சப்த் வகான அம்ருல்லாஹி மஃஊலா. அல்லாஹ் கூப்பிட்றான், வேதம் வழங்கப்பட்டவர்களே, இப்போது நாம் இறக்கி வைத்துள்ள வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. நாம் முகங்களை உருக்குலைத்து அவற்றை பின்புறமாய் திருப்பி விடுவதற்கு முன்பே, அல்லது அஸ்ஹாபுல் சஃப்தை சபித்தது போல நாம் சபிப்பதற்கு முன்பே நம்பிக்கை கொண்டு விடுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும் என்பதை நினைவில் வையுங்கள். அதாவது அஸ்ஹாபுல் சப்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான். அஸ்ஹாபுல் சப்த் அப்படின்னா சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை. அஸ்ஹாபு சப்த்னா சனிக்கிழமை. சனிக்கிழமையில் வரம்பு மீறினவங்களை அல்லாஹ் இங்கே சொல்லி காமிக்கிறான். ஏன்னா அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட இந்த மாதிரி வீண் விதண்டாவாதமாக கேள்வி கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். இப்போ யூதர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க தேவையே இல்லாமல் மண்டக்கணமாக பேசுவாங்க. அப்போ பேசும்போது நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வரலாறு பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வந்துடும். இவங்க என்ன இப்படி இருந்திருக்காங்க, நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ இந்த யூதர்கள் நபியை ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுடைய அந்த அந்தரங்க விஷயங்களை, அவங்க முன்னோர்களுடைய விஷயங்களை இங்கே எடுத்து காமிக்கிறான். ஏன்னா சனிக்கிழமையில் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சனிக்கிழமைகளில் அல்லாஹ் ஒரு வரம்பு விதிச்சிருப்பான். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை அதாவது உங்கள் மீன்பிடி தொழிலை விட்டுட்டு நீங்கள் இறைவனுக்காக இருங்க, அடுத்த நாள் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட மீன்பிடியை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். அல்லாஹ் இதை எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, உங்கள் முகங்களை நான் திருப்பிடுவேன். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இது. ஃபிசிக்கலாக திருப்புறதும் கஷ்டம், அதுவும் அல்லாவால் சாத்தியம். பட் அது என்ன சொல்கிறது, மென்டலாக அல்லாவுடைய நம்ம முகம் இப்போ நேரான வழியில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லது தான் செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்ல வழியில் தான் போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நினச்சா அப்படியே திருப்பிடுவான்ல, ஒரு நொடியில் நம்மளை திருப்பி விட்டுருவான். ஸோ உங்கள் முகங்களை நான் திருப்பிடுவேன், அந்த நாள் வர்றதுக்குள்ளே நீங்கள் இதை நம்பிக்கை கொள்ளுங்க. அதே மாதிரி சொல்கிறான், இந்த வேதம் உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்த வந்தது.
நம்ம யாராவது இந்த ஒரு வார்த்தையை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோமா? குரானும் வந்து இப்போ நம்ம நம்ம ஹிந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோங்களேன், அவங்களும் இந்த பகவத்கீதா இதெல்லாம் ஏதேதோ வச்சுருக்காங்க. இதில் எது வந்து அல்லாவால் இயற்றப்பட்டது அதை வந்து இவங்கெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. சில பல வார்த்தைகள்லாம் மாற்றி இவங்க இஷ்டத்துக்கு வச்சுருக்காங்க. எந்த நபிக்கு இறங்குனது அதுதான் நமக்கு தெரியலையே ஒழிய அல்லாவுடைய வார்த்தைகள் தான். ஏன்னா எந்த மனுஷனுக்கும் தானாக சுயமாக யோசிக்கிற அளவுக்கு கிடையாது. அல்லாஹ் சொன்ன விஷயங்களை இவன் மாறி மாறி எழுதி வச்சுருப்பான். சரியா? இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அவங்கக்கிட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துருங்க. ஒரு தாவா, நார்மல் தாவா இப்படி தான் இருக்குது, இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் யாருமே உங்கள் வேதத்தில் உள்ளது தான் இங்கேயும் இருக்க, இறைவன் வந்து அதோட ஒரு அப்டேட்டு, ஒரு ஃபோனே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐஃபோனு அப்டேட் ஆக ஆக புதுசு வாங்குறதுக்கு அவன் ஆர்வப்படுறான். எல்லாருமே நம்ம ஆர்வப்படுறோம் புது அப்டேட்டுன்னு. அப்போ இந்த வேதமும் இதை விட இது அப்டேட்டட் வெர்ஷன்னு சொன்னால் யார் ஏற்றுக்க மறுப்பாங்க? எல்லாருமே அப்டேட்டாக இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம வந்து இப்படி சொல்லலை. நம்மளுடைய தவறை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இப்படி சொல்லலை, நீ செய்கிறதே தப்பு, நீ என்னோட இதுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஈகோவை நம்ம டச் பண்ணுறதுனால யாருமே முதல்ல நம்மளுக்கும் சொல்ல தெரியலை, என்னன்னு சொல்ல தெரியலை. அப்போது இந்த வேதம் உங்கள் வேதத்தை உண்மைப்படுத்துகிற வேதம், அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிறவங்க நிச்சயமாக இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. முதல்ல நம்மளே இஸ்லாமில் இருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நம்ம இருந்தால் தான் மற்றவங்கள கூப்பிட முடியும். அந்த கொள்கை, முதல்ல இஸ்லாமிய கொள்கை என்னன்னு நம்ம தேடணும். அல்லாஹ் இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள் சொல்கிறான், அது எல்லாமே நம்மக்கிட்டேயே இல்லைன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம கொள்கைகளை நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிறருக்கு சொல்லணும். சொல்லும்போதே உங்களுடைய அவங்களும் சில நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. அல்லாஹ் நம்ம இறைவன் இப்படி தான் சொல்கிறான், இதுதான் இஸ்லாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதுதான் இஸ்லாம்னு உங்களுக்கு தெரிய வரும்போது இதுதான் இஸ்லாம், நீங்கள் இஸ்லாமில் தான் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்றைக்கி பொட்டு வைக்கிறதுனால இஸ்லாத்தில் இல்லை, வீட்டில் கோலம் போடுறதுனால இஸ்லாத்தில் இல்லை, இப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம தான் வரம்பு மீறுறவங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சனிக்கிழமையில் வரம்பு மீறினவங்களை ஆக்கின மாதிரி உங்களை நான் ஆக்கிடுவேன். அதுக்கு முன்னாடியே இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. இந்த வேதம்ங்கிறது உங்களுடைய பழைய வேதங்களை உண்மைப்படுத்த வந்த வேதம்தான். இதை நம்ம சொல்ல மறந்ததன் விளைவு தான் இன்றைக்கி ஏதோ முஸ்லீம்ங்கிறவங்க தனி ஆட்கள் மாதிரியும் ஹிந்துஸுங்கிறது தனி ஆட்கள் மாதிரியும் பிரிஞ்சு இருக்கும். உண்மையிலேயே அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் யாரை தாவா பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் தான் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான். அவங்க சொன்ன நல்ல விஷயங்கள் உங்கள் பழைய வேதங்களில் இருக்குது அப்படின்னா அது இறைவன் சொன்னது தான். அதுதான் அதோட அடுத்த லெவல், அடுத்த வேர்ஷன், ஹை வேர்ஷன் தான் குரான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்குள்ளே பிரிவினையே இருக்காது. எல்லாம் ஒரே லெவலில் தான் இருப்போம். அல்லாஹ்க்கு எல்லாரும் ஒன்று தான். ஏன் நம்மளை மட்டும் முஸ்லீம் சமூகத்திலையும் அவங்கள ஹிந்து சமூகத்திலையும் போடுறதுக்கு அல்லாஹ் என்ன அவ்வளோ மோசமானவனா? இல்லை, எல்லாரும் ஒரே சமூகத்தில் தான் இருக்கோம். எல்லாரும் ஒரே நம்பிக்கைப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்க செயலுக்கு தகுந்தாப்புல அல்லாஹ் கூலிகள் கொடுப்பான். ஸோ அதை நீங்கள் ரொம்ப கவனமாக, ஏன்னா இன்றைக்கி அதிகமானவங்க சொல்லி நானும் ஒரு காலத்தில் நினப்பேன், சே நல்ல வேளை அல்லாஹ் நம்மளை முஸ்லீம் ஆக்கிட்டான், நமக்கு எப்படி இருந்தும் சொர்க்கம் கிடச்சிரும். இல்லை, அப்போ என்ன மற்றவங்க ஹிந்துவாக இது பண்ணதை அல்லாஹ்க்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? பிடிக்காம ஏன் ஒரு ஆளை வந்து அல்லாஹ் படைக்க போகிறான்? அப்போ அப்படி இல்லை. அல்லாஹ் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கொடுத்து அனுப்புகிறான். நம்ம தான் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கோம். ஸோ எல்லா வேதங்களும் இறைவனிடமிருந்து வந்தது தான். மக்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள்,
நீதமான விஷயங்கள் எல்லாமே இறைவன் புறத்துலேருந்து வந்தது தான். அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் குரான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை நம்ம சொல்ல மறந்தோம் இல்லை தயங்கினோம் அப்படின்னா அஸ்ஹாபுல் சபுத் மாதிரி சனிக்கிழமையில் வரம்பு மீறினோரை அல்லாஹ் என்ன பண்ணானோ அது நமக்கு நடக்கும். அல்லாஹ் இதை டைரெக்டாக சொல்கிறான். ஸோ அதை நம்ம இப்போ யோசித்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். பாருங்க, முகங்களை உருக்குலைத்து பின்புறமாய் திருப்பி விடுவதற்கு முன்பே, இல்லைன்னா அசாபுல் சபித்தது போல இதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்பிக்கை கொண்டுருங்க. முதல்ல நம்ம நம்பணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் செய்கிற அதுதான் இந்த நல்ல விஷயம் தானே பண்ணுறீங்கல்ல, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் நீங்கள் அல்லாங்கிறது அதாவது அரபி வேர்டு. நீங்கள் இப்போ உங்கள் மொழியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த மொழியில் பேசுகிறதுல தப்பு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு பர்சனல் ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ அல்லது பெரிய பெரிய ஆட்களோ எந்த இடத்துக்கு போகிறாங்களோ, இன்னும் நீங்கள் நம்மளோட மோடி எடுங்க, அவருக்கு தமிழே வராது. ஆனால் தமிழில் ஒரு வார்த்தை பேசும்போது அவரை பிடிக்கலன்னாலும் மக்கள் அதை ஆச்சரியமாக பார்த்தாங்க, அதை விரும்பினாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க பேசுகிறாங்க. ஒரு பர்சனாலிட்டி அவருடைய கொள்கை தப்பானதாக இருந்தாலும் சரியானதாக இருந்தாலும் கொள்கையை இன்னொருத்தவங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவங்க மொழியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் அவங்களோட மொழியில், நம்ம தமிழ் தானே, தமிழ் அல்லது நீங்கள் உருது, நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருக்கீங்களோ அந்த மொழியில் கடவுளை அவங்க வழிபடுறதில்ல. நமக்கு என்ன பிரச்சனை? சிலைகளை வணங்குறாங்க. எத்தனை பேர் சிலைகளை வணங்காமல் இருக்காங்க? ஸோ நீதமான முறைப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாமில் உள்ளவங்க தான். அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதை சொல்ல தெரியாததுனால தான் இன்றைக்கி நம்மளும் அப்படி பிரிஞ்சிருக்கோம். இன்றைக்கெலாம் அதிகமாக இந்த கிராமங்கள் சைடு, முக்கியமாக அந்த சவுத் சைடு எல்லாத்துலேயும் இந்த ஹிந்து முஸ்லீம்கள் பார்க்க ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிறையா ஹிந்துஸ் கூட அப்படி பார்க்குறாங்களான்னு தெரில. முஸ்லீம்கள் நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கத்தான் செய்கிறோம். அதை நம்ம மறுத்துற முடியாது, அதை மறுக்கவும் கூடாது, அது உண்மை தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட வேதங்களை நம்ம என்ன சொல்கிறது அப்டேட்டட் வெர்ஷனாக தான் இந்த வேதத்தை நான் கொடுத்துருக்கேங்கிறான். இதைத்தான் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும். அவங்க செய்கிற நல்ல விஷயத்தை எடுத்து இதைத்தான் கடவுள் எல்லாருக்கும் சொல்கிறாரு, இதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். என்ன லாங்குவேஜ் அரபியில் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னன்ட்டு அவன் யோசிக்கவாவது செய்வான். இன்றைக்கி சுபஹானல்லாஹ் தாவான்ற பேரில் ரொம்ப வித்தியாசமாக என்னமோ நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கோம், இந்த கொள்கைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் வச்சுருக்கிற கொள்கை தான், இதைத்தான் இஸ்லாம் அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சிந்திப்பாங்க. இதுதான் குரானும் நமக்கு சொல்லித்தருது. குரானோட ஒளியில் நம்ம இதை பார்க்குறோம். நேரடியாக அல்லாஹ் சொன்னதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இனி நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. திண்ணமாக தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிப்பது இல்லை. இதை தவிர அனைத்து பாவங்களையும் தான் நாடுகிறவருக்கு மன்னித்து விடுகிறான். அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் திண்ணமாக பெரும் பொய்யை புனைந்தவர் ஆவார், மேலும் பாவத்தை புரிந்தவர் ஆவார். அப்போ அல்லாஹ் இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு எனக்கு இணை வைக்கப்படுறத நான் மன்னிக்கவே மாட்டேன், அதை தவிர நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பேன். அப்போ இணை வைக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பொட்டு வைக்கிறது, கோலம் போடுறது, இதையெல்லாம் இணை வைக்கிறதா நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ சாமின்னு போயிட்டு கையை கும்பிடுறாங்களே,
அதை கூட இணை வைக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இறைவன் வந்து சில நீதமான விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை நம்ம செய்யாமல் வேறு யாரோ, இப்போ இது வரைக்கும் குரானை நம்ம பார்க்கல, ஏதோ ஹதீஸுங்கிற பேரில் யாரோ சொன்னாங்கன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்வோம். அது வந்து இன்னொருத்தவங்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம் இல்லையா, அதுதான் இணை வைக்கப்படுறது. அதாவது ஒருத்தவங்க ஒரு 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 கல் முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு சாமி எனக்கு நீ எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம இணை வைக்கிறதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நீ வந்து இணை வைப்பாளன், நீ வந்து காஃபிர் அப்படின்னு அடுத்தவங்க மனம் நோகும்படி நம்ம பேசணும் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, அதுவே இணை வைக்கிறது தான். ஏன்னா அல்லாஹ் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவான், அல்லாஹ் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவான். நம்ம அவனுடைய இடத்துல இருக்கிற மாதிரி. ஜட்ஜு யார்? அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் ஹக்கீம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ஜட்ஜுங்கிறான். ஆனால் இன்றைக்கி யார் ஜட்ஜ் ஆகணும்? நம்ம ஜட்ஜாகி அவங்கள காஃபிர்னு சொன்னோம். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் மாதிரி நானும் செயல்படுறேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்தோமோ அவங்க எல்லாம் இணை வைத்தது. நல்லா கவனிங்க. அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை இது இறைவன் நினச்சிட்டு கையெடுத்து கும்பிடுறது இணை வைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட பெரிய இணை வைப்பு என்னென்னா, அல்லாஹ் தான் இதுன்னு சொன்னதை ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும், எல்லாம் அறிந்தவன் நான் தாங்கிறான், எல்லாத்துக்கு நான் சொல்கிறதைத்தான் நீங்கள் கேட்கணுங்கிறான். ஆனால் இப்போ நம்ம எதையெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறோம், நம்ம தான் ஜட்ஜாக இருக்கோம், ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம், நம்ம சொல்கிறத. அதாவது இஸ்லாம்னா இப்படி தான், நாங்கள் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் பண்ணுறத அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வர முயற்சி பண்ணுறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டேன், அதை தவிர வேறு பாவங்களை நான் மன்னிப்பேன், தான் நாடுறவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அப்போது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் விஷயமும் அல்லாஹ் கிட்ட உரியது. நம்ம வேலை அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை ஏன் நான் நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, யாரையுமே நம்ம நெருங்கிறதுக்கு அவங்க நல்ல விஷயங்களை வச்சு தான் நெருங்க முடியும். ஒருத்தன் எல்லாமே கெட்ட விஷயமே பண்ணுவானா? மாட்டான். நல்ல விஷயமும் பண்ணுவான். ஒருத்தவங்களோட நம்ம இணக்கத்தை ஏற்படுத்தணும்னா அவங்க செய்கிற நல்ல விஷயத்தை தான் பாராட்டணும். அப்போ தான் இது பாராட்டும்போது அவங்களுக்கே வந்து இதெல்லாம் நம்ம பாராட்டுறாங்களே, இதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்களே, அப்போ இது தானே தப்பாக இருக்குது போல், இப்போ இதை நம்ம மாற்றுவோம் அப்படின்னு அவங்க வருவாங்க. எடுத்தோனையே நம்ம அவங்க செய்கிற தப்பை மட்டும், இது உங்கள் குழந்தைங்க விஷயத்துலையும் அவங்க செய்கிற தப்பை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு இணை வைச்சிங்கன்னா, நான் அல்லாவே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக தான் பேசுவான். எனக்கு நீங்கள் இணை வச்சிங்கன்னா அதை நான் மன்னிக்கவே மாட்டேன், அதை தவிர எந்த பாவத்தையும் நான் நினச்சா நான் மன்னிப்பேன். அப்போ யார் என்ன செஞ்சாலும் அல்லாவாச்சு அவங்களாச்சு நமக்கு என்ன. ஸோ பாவத்தை விட்டுட்டு நல்லது செய்கிறத இதுதான் இஸ்லாம்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்து அல்லாஹ் மாற்றுவான். நம்ம தான் மாற்றுறோன்னு இல்லை, அல்லாஹ் மாற்றுவான். அதுக்கு ஒரு சின்ன ஸ்பாக்காக நம்ம இருந்துட்டு போகிறோம். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் திண்ணமாக பெரும் பொய்யை சொல்லிட்டாங்க, மேலும் பெரிய பாவத்தை புரிஞ்சவங்க. ஸோ அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுங்கிறது இதுதான். சிந்திச்சுக்கோங்க, சிந்திச்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும் பலில்லாஹு யுஸக்கி மன் யஷாஉ வலா யுத்லமூன ஃபதீலா. தம்மை தாமே தூய்மையானவர்கள் என பெருமையடித்து கொள்கிறவர்களை நீர் பார்க்கவில்லையா? உண்மை என்னவெனில் தான் நாடுகிறவர்களையே அல்லாஹ் தூய்மையாக்குகிறான். அவர்கள் தூய்மைப்படவில்லை எனில் அதற்கு யார் பொறுப்பு?
மேலும் அவர்கள் யார் மீதும் அணுவளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. சிலர் நம்மளை தான் எல்லாம் சொல்கிறான். முஸ்லீம் அப்படின்னா நம்ம தூய்மையாளர்கள்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு நான் முஸ்லீம், நான் அல்லாவை நம்புகிறேன் அப்படிங்கிறதையே பெருமை. ஏன்னா நான் மட்டும்தான் அப்போ அல்லாவை நம்புகிறேன்னா, நீங்கள் அல்லாவை நம்பலையா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? நான் முஸ்லீம், நீ காஃபிர் அப்படின்னு சொல்கிறதன் விளைவு அல்லாஹ் சொல்கிறான், தன்னை தூய்மையானவங்கன்னு பெருமை அடிக்கிறவங்கள நீங்கள் பார்க்கலையா? உண்மை என்னென்னா, அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்கள தூய்மையாக்குவான். நமக்கு தெரியாது அல்லாஹ் யாரை நாடுறான்னு. அப்போ மற்றவங்க தூய்மைப்படலை அப்படிங்கிறதுக்கு யார் பொறுப்பு? மேலும் அல்லாஹ் யார் மீதும் அணு அளவும் அநீதி இழைக்க மாட்டான். ஸோ நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நீ ஹிந்து ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் அவங்க ஹிந்துவாக இருக்கிறதுக்கு யார் பொறுப்பு? அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம்னு இருக்குமா? இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய விஷயம் என்னென்னா, நீதமான முறையில் வாழ்க்கை இருக்கணும். எல்லா மனிதர்களும் நீதமாக வாழணும். எல்லா மனிதர்களும் சரிசமமாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளே முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு தர்மம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம கை மேலோங்கி இருக்கணும், மற்றவங்க நமக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாடோடு இருக்கோமா இல்லையா? அது என்ன புதுசாக சொல்கிறீங்க? ஆமாம், தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னு எல்லாரையும் சொல்கிறோம். இப்போ நான் தர்மம் பண்ணேன்னா நான் என் கை மேலே இருக்கும், என்கிட்ட தர்மம் வாங்குறவங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் யாசகம் கேட்காதீர்கள்னு சொல்கிறான். யாசகம் கேட்காதீங்கிறான். இப்போ யாசகம் கேட்காதவங்களுக்கு நம்ம ஏன் தர்மம் பண்ணணும்? அப்போது ஒரு தர்மம் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆகுறது? நம்ம மேலாக இருக்கோம், நம்மக்கிட்ட வாங்குறவங்க கீழே இருக்காங்க. இங்கே சரிசமம் இல்லையே. இதுவே அவங்கள சரிசமமாக ஆக்குறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துக்கு உதவுறது, வியாபாரத்தில் ஹெல்ப் பண்ணுறது, இல்லை வியாபாரத்தில் முதலீடு செய்வது, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறை. இன்றைக்கி எத்தனையோ ஹிந்துஸ் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நிறைய முஸ்லீம்மார்கள் நல்ல நல்ல பணக்காரவர்களாக இருக்காங்க, தர்மம் செய்ய விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க, நிறைய தர்மம் செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் யாரையுமே தனக்கு ஈக்குவலாக வச்சுக்க விரும்பலை. ஆனால் எத்தனையோ ஹிந்துஸ் அதை செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யார் தூய்மையானவங்க? அவங்களா நம்மளா? யோசிச்சுக்கோங்க. அல்லாஹ் தராசு மாதிரி நம்மளை இருக்க சொல்கிறான். ரெண்டு சைடும் சரி சமமாக நம்ம நம்ம தூய்மையானவங்கன்னு நினச்சிட்டு மற்றவங்கள அசுத்தமாக்கிடுறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் மீதும் அல்லாஹ் கொஞ்சம் கூட அநீதி இழைக்க மாட்டான். கவனமாய்ப்போம், சிந்திப்போம். அடுத்த ஆயத்தை பாருங்க. உன்துர் கைஃப யஃப்தரூன அலல்லாஹில் கதிப் வகஃபா பிஹி இஸ்மம் முபீனா. பாருங்கள், இவர்கள் அல்லாவின் மீது பொய்யை புனைந்துரைக்க சற்றும் தயங்குவதே இல்லை. மேலும் வெளிப்படையான பாவியாவதற்கு இது ஒன்றே போதுமானது. அப்போ என்ன நான் தூய்மைப்படுத்திக்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் மீது ஏகப்பட்ட இட்டுக்கட்டுகள் இன்றைக்கும் இருக்குதான். இப்போ இப்படிப்பட்டவங்க அல்லாஹ் மீது பொய்யை புனைந்து சொல்ல, இட்டுக்கட்டி சொல்ல கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இதுதான் வெளிப்படையான பாவம். அல்லாஹ் இதை சொன்னா, அல்லாஹ் அதை சொன்னா. குரானில் என்ன இருக்குது பாருங்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீங்களே பாருங்கள். அதை தாண்டி நம்ம பேசுகிற எல்லாமே பாவித்தனம்தான். இதுவே சான்று அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி யூமினூன பில் ஜிப்தி
வத்தாகூத்தி வயகூலூன லில்லதீன கஃபரு ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. திருப்பியும் அல்லாஹ் சொல்கிறான், வேதத்திலிருந்து கொஞ்சம் அறிவு வழங்கப்பட்டவர்களை நீங்கள் கவனிக்கலையா? அவங்களோ ஜிப்தையும் தாகூத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் நம்பிக்கையற்றவர்களை குறித்து இவர்கள் தாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களை விட மிகவும் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த ஜிப்து தாகூத்து அல்லாஹ் புதுசாக ஒரு வேர்டு சொல்கிறான்ல, வாங்க பார்ப்போம். ஜிபுத் அப்படின்னா ஷைத்தான், தாகூத் அப்படின்னா சிலை. சிலைங்கிறத தாண்டி இன்னொரு வேர்டுமா, சிலைங்கிறத தாண்டி இன்னொரு வேர்டு, நீங்கள் அதை தஜ்ஜால்னு கூட யோசிச்சுக்கோங்க. ஏன்னா குரானில் தஜ்ஜால்னு எங்கேயுமே வரல. ஆனால் தஜ்ஜால் தான் நம்ம சொல்கிறதுலையே வந்து ரொம்ப பெரிய இஸ்லாத்துக்கு எதிரியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ தஜ்ஜால், சிலை, இதையெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி உள்ளதுக்கு ரொபாட்டிக்ஸ் யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வந்து சயின்ஸை நம்புகிறோம் அதிகமாக. ஸோ சயின்ஸ் எல்லாமே தாகூத்து தான். சரியா? அன்னைக்கு காலகட்டத்தில் சிலையை நம்பினாங்க, சிலை தான் எல்லாமே அப்படின்னு நம்பினாங்க. இன்றைக்கி வந்து சயின்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த தாகூத் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் மாறும். சரியா? ரைட். இப்போ இது பாருங்கள், வேதத்துலேருந்து கொஞ்சம் அறிவு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இந்த ஷைத்தானையும் இந்த சயின்ஸு இன்னும் வந்து இன்றைக்கி நீங்கள் நம்ம எதையெல்லாம் நம்புகிறோமோ அதையெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றிட்டு நம்பிக்கை அற்றவர்களை குறித்து, ஸோ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, இந்த வேர்ல்டு மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிடுச்சு. மெட்டீரியல் அதுவும் தாகூத்து தான். சிலைங்கிறத தாண்டி எதையெல்லாம் பணம் எல்லாமே தான். ஸோ நம்ம தான் சிந்திக்கணும். ஒரு வேர்டு தான், ஆனால் பல அர்த்தங்கள் இருக்குது. நம்ம மொழி இப்போ தமிழே எடுத்துக்கோங்க, ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது. ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லிட்டா நம்ம எத்தனை மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அதே தான். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தில் அறிவு கொஞ்சம் அறிவு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஷைத்தானையும் இந்த தாகூத்தையும் நம்பிக்கை கொள்கிறாங்க. இதனால் யார் கரெக்டாக இல்லையோ, நான் தவறான வழியில் உள்ளவங்களை போயிட்டு நேர் வழியில் இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். ஸோ இன்றைக்கும் யாரெல்லாம் வந்து அல்லாஹ்க்கு மாறுதலான விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கும். இவங்க தான் சூப்பர் டாப்பு, நம்ம கண்ணால் பார்க்குறோமா. ஸோ கொஞ்சம், அதாவது இந்த இவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவும் பார்த்திங்கன்னா வேதத்தில் உள்ள ஒரு அறிவு தான். இன்றைக்கி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே அல்லாஹ்வுடைய இண்டஸ்ட்ரி தான். அதை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா ஷைத்தானுடைய வேலையே நீ உருவாக்குறத நான் வந்து மாற்றி வைப்பேன், இதுதானே அவன் சொல்லியிருக்கான். ஷைத்தானால் எதையாவது உருவாக்க முடியுமா? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அல்லாஹ்வுடைய அறிவால் இவங்க மாற்றிக்கிட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு ஷைத்தானையும் இந்த தாகூத்தையும், தாகூத் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமுமே யோசிங்க. தஜ்ஜால், இன்னும் இன்றைக்கி இருக்க ஃபித்னா ஏற்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும், மெட்டீரியலிஸ்டிக் பொருட்கள் எல்லாமே தாகூத்து தான். ஸோ இவங்க யாரெல்லாம் நேர்வழியில் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களை நான் நேர்வழியில் இருக்காங்க. இன்றைக்கி சுபஹானல்லாஹ், எந்த இந்த ஏத்தீஸ்ட்னால் தமிழில் என்னமோ சொல்லுவாங்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகர்கள். ஸோ நாத்திகர்கள்ன்ற போர்வையில் ஒரு 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 வித்தியாசமான ஒரு தளம் போய்கிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க, எல்லா இதுலேயுமே இருக்காங்க. முஸ்லீம், ஹிந்துஸ், நாத்திகர்கள், இன்னும் வந்து கிறிஸ்டின்,
யூதர்கள் எல்லா இதுலேயுமே இந்த கேட்டகரியில் சிலர் இருக்காங்க. ஷைத்தானையும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க தான் நேர்வழியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அருளால் இன்னும் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த வகுப்பு திங்கக்கிழமைம்மா.